செஞ்சுட்டே இருந்தாங்க. என்னதான் நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருந்தா கூட சில நேரம் நம்ம அதுல இருந்து கொஞ்சம் பின்தங்குவோம் அப்பப்போ. அதனாலதான் தொடர்ந்து நம்ம அந்த இணைப்புல இருந்துட்டே இருக்கணும். நம்ம இறை ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமா நம்ம மேம்பட்டு வரணும். அதுக்காக சிறப்பாக ஐயா புதன்கிழமை நம்ம குறை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க 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 வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் உள்ள அருட்பேராற்றலையும் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த பாதையிலே நாம் இணைந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே ஒரு மிக ஒரு உயர்ந்த ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் செய்யக்கூடிய செயல் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சிந்தித்தும் பார்க்கணும். மகரிஷி அவர்கள் சொல்வது போல, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பது உண்மைதான். இந்த தூண்டுகோல் நமக்கு நாமவே இருக்க வேணும்னு பல மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா மற்றவர்கள் தூண்டி ஒரு செயலை செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேவைதான். ஆனால் ஒரு நிலை வந்துட்டோம், ஆசிரியர் அளவுக்கு ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா நாம அடுத்த லெவல், நாம பிறரை தூண்டக்கூடிய அளவிலும், இன்னும் நமக்கு நாமே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய அளவிலும் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அப்போ அந்த விதமாக நாம் உருவெடுக்கிறதுக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள், நாம சில தெளிவுகள்ல இருக்கும்போது அது நிச்சயமா நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். விவேகானந்தருடைய வார்த்தை, நாம் சாதாரணமாக செயலை செய்வதற்காக பிறக்கவில்லை. இதுல நீங்க எவ்வளவு பேர் விவேகானந்தருடைய நூலை படித்திருக்கிறீர்கள்? சும்மா ஏதோ ஒரு 10 பக்கம் 20 பக்கத்தை நான் சொல்லல, கொஞ்சம் விவேகானந்தர் மேல பற்றோட விவேகானந்தரோட நூலை கொஞ்சம் தொடர்ச்சியா படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? சரி சரி, மிக குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்க எல்லாருக்கும் இந்த வாரத்தினுடைய ஒரு செய்தியாக நான் சொல்றது, விவேகானந்தருடைய நூலை நாம் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். ஏன்னா சேவை, தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தைய என் அறிவுக்கு எட்டி அவரை விட மிக ஸ்ட்ராங்கா சொன்னவங்க யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என் அறிவு கட்டி நான் பெற்ற அனுபவத்தில் நிறைய பேர் இருக்கலாமா என்னவோ தெரியல, என்ன அனுபவத்தில். அப்ப நீங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்கணும், குறிப்பாக மக்கள் சேவையில நீங்க உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளணும், ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவருடைய வார்த்தைகள் மிக மிக சக்தி வாய்ந்தது. இதை நான் இன்னைக்கு சொல்றேன், இது ஒரு கருத்தா நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க இந்த 1 வீக்ல அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுக்கு செல்போன் வந்துருச்சு, விவேகானந்தருடைய சிந்தனைகள் நிறைய நீங்க செல்போன்லயே பார்க்கலாம்.
அல்லது ஏதாவது ஒரு நூல்களை நீங்க செலக்ட் பண்ணலாம். விவேகானந்தருடைய சிந்தனை துளிகளை நீங்க படிக்கலாம். சரிங்களா? அதை எடுத்து ஒரு வார காலம் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்க அதை படித்துக் கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டம் ஓடுவதை உங்களால் உணர முடியும். சரியானுங்களா? அதாவது படுத்து கிடக்கிறவங்க கூட எந்திரிச்சு போய் செயல் செய்யற அளவுக்கான ஒரு உத்வேகம் அவருடைய வார்த்தைகளுக்குள்ள இருக்கு. எனக்கு அதான் மிகப்பெரிய ஆச்சரியம். 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு எழுத்துல ஒரு நூல்ல, அதுவும் அவருடைய சொந்த மொழி இல்லாம மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்ல படிக்கிறப்பவே எனக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தி ஓட்டம் ஏற்படுது. அவர் இருக்கிற காலத்துல அவருக்கு முன்னாடி அவருடைய சொந்த மொழியில அவருடைய சிந்தனை நம்ம கேட்டிருந்தா நமக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறப்பவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சரிங்களா? சிங்கம் கர்ஜிப்பது போல இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் நூல்ல எழுதுறாரு, விவேகானந்தருடைய உரை. அது உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு உரையாகத்தான் அந்த உரைகள் அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம மகரிஷி அவர்கள் கொடுத்த சேவையை இந்த உலகம் முழுக்க எடுத்து செல்வதற்காக நாம இப்போ ஒன்று கூடி இருக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய அந்த 73 நபர்கள் அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு பலமுறை சொல்றேன், நீங்க உங்களை மிக ஒரு உயர்ந்த ஆன்மாவாக நீங்க பார்க்கணும். இந்த உலக அமைதிக்காக தங்களை எண்ணிக்கொண்டவர்கள், அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எல்லாருடைய ஒரு சாரமாக, தொடர்ச்சியாக அந்த வாழையடி வாழை நிழல்ல நாமளும் ஒரு தொடர்ச்சியா இருக்கிறோங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அதற்கான பங்கு நமக்கும் இருக்கு. இந்த உலகத்தை காப்பதற்கான பங்கு நமக்கு இருக்கு. அதாவது ஒரு ஒரு வாசகம் நான் படித்ததுல எழுதி வச்சிருந்தேன். இந்த புத்தகங்கள்ல நம்ம படிக்கிறப்ப சில முக்கியமான வார்த்தைகளை நீங்க எழுதி தொகுத்து வைக்கணும். அவற்றை தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்க வீட்டுல பல இடங்கள்ல கையில எழுதியோ அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டோ ஒட்டுங்க. இந்த பழக்கம் எவ்வளவு பேர் வீட்டுல இருக்குது? அதையும் இன்னைக்கு ஒரு பழக்கமாக நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உங்க வீட்டுல பல இடங்கள்ல, நான் இது எங்க பார்த்தேன் அப்படின்னா, நம்மளுடைய மதுரை வகுப்புக்கு வர்றப்ப அங்க சரவணன் மீனாட்சி, டிவி நடிகர் நடிகை இல்ல, உண்மையாலுமே சரவணன் மீனாட்சின்னு ஒரு ஜோடி. அதுல சரவணன் ஐயா முதல்ல மிலிட்ரியில இருந்து, ஆர்மியில இருந்து, கடல் கப்பற்படையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அவரோட இடத்துக்கு போயிருந்தோம். அவர் ஸ்விம்மிங் ஒன்று நடத்தி கொடுத்துருக்காரு, அந்த ஸ்கூபா டைவிங் சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங். அதுக்காக அங்க போயிருந்தோம். அங்க போனப்ப அவருடைய ரூம், வீடு, இன்க்ளூடிங் பாத்ரூம் வரைக்கும் மிக ஒரு அற்புதமான சிந்தனைகளை அங்க எங்க திரும்பினாலும் ஒரு சிந்தனை. சரிதானுங்களா? நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழமொழி. ஆனால் புறத்தினுடைய அழகு உங்களுடைய அகத்தில் தெரியும் அப்படிங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? இந்த அகத்தை எது கிரியேட் பண்றதுன்னா அதுக்கு புறத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ. அதனாலதான் புறத்தை எப்பவுமே தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக்சுவலா புறம் 100% சரியா இருந்ததுன்னா அகமும் சரியா மாறக்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த புறத்தில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், உணரக்கூடிய விஷயங்கள் நேர்மறையாக இருக்கும்போது, உள்ளே பதியக்கூடிய விஷயங்கள் நேர்மறையாக இருக்கும். அதன் மூலமாக வெளியேறக்கூடிய எண்ணம், சொல், செயல்கள் நேர்மறையாக இருக்கிறதுதான் உண்மை. அப்ப அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல வாசகங்களை மிக அற்புதமாக அவரோட இல்லங்கள்ல பல இடங்கள்ல ஒட்டி வச்சிருக்காரு. சரி, இந்த மாதிரி செயல் நம்ம அன்பர்கள்ல இப்ப ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவு பேர் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் பாசிட்டிவான சென்டென்ஸ் நிறைய ஒட்டி இருக்கிறோம்.
வாய்ப்பில்லை. சரிங்களா? அப்ப அது இந்த வாரம் நமக்கு ஒரு பிராக்டிக்கல் டார்கெட். பிராக்டிக்கல் டார்கெட் என்ன? உங்களுக்கு பிடித்த ஒரு 10 அல்லது 20 வாசகங்களை, சரிதானுங்களா? இது நம்ம ஹோல் இறை சாதனை மார்க்க ஆசிரியர்கள் டீமுக்கு ஒரு டார்கெட்டா கூட நீங்க வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப உதாரணத்திற்கு சமைக்கிற இடம், அந்த இடத்துல பெண்மணிகள் எல்லாம் நின்று சமைக்கிறீங்க. எல்லார் இடத்துலயும் வாழ்க வளமுடன்கிற ஸ்டிக்கர் ஓரளவு ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானுங்களா? அது கூட அந்த சமையல் சார்ந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சங்கல்பத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். சரிதானுங்களா? உதாரணத்துக்கு, நான் சமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தெய்வீக உணவுக்கு நன்றி. சரிதானுங்களா? பிரபஞ்ச சக்திக்கு, இறை சக்திக்கு நன்றி. இந்த உணவு உண்பவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை, நீலாயுளை, நிறை செல்வத்தை, உயர் புகழை, மெய்ஞானத்தை கொடுக்கட்டும். சரிதானுங்களா? இந்த உணவை நமக்கு கொடுத்தவர்களுக்கு நன்றி. தாவர இனங்களுக்கு நன்றி. விவசாய பெருமக்களுக்கு நன்றி. சரிங்களா? இயற்கை அன்னைக்கு நன்றி. இப்படி சில வாசகங்கள் நம்ம எடுக்கலாம். இல்ல இது சார்ந்த நிறைய கோர்ஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது, ஒரு கண்ணாடி பாக்குறீங்க. அப்போ அந்த கண்ணாடியில ஒரு நல்ல கோட் நீங்க எழுதலாம், ஒட்டலாம். ஒரு சாப்பிடுற இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு நல்ல கோட்டை எடுத்து வைக்கலாம். சரிதானுங்களா? அப்போ இந்த மாதிரி உங்களோட செருப்பு விடுற இடத்துல இருந்து, சரிதாங்களா, ஒரு பீரோ, துணி இருக்கிற இடம், பீரோல நீங்க 2 பக்கத்துக்கு 2 அற்புதமான வாசகங்களை ஒட்டலாம். சரிதானுங்களா? பாத்ரூம்ல நம்ம நல்ல வாசகங்களை ஒட்டலாம். குறிப்பாக பாத்ரூம்ல நம்ம ஒட்ட வேண்டியது என்னன்னா, விழிப்புணர்வோட பிரசன்ட்ல இருக்கிறதுக்கான வார்த்தைகளை நம்ம அதுல ஒட்டலாம். இதை கூட நீங்க ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு இல்லத்திலே நாம் மிக அற்புதமாக ஒட்டக்கூடிய வாசகங்கள். இன்னும் பணியாற்றக்கூடிய இடத்துல மோட்டிவேஷனா சில வாசகங்களை நீங்க போஸ்ட் பண்ணலாம். அதுல நான் எப்பவுமே விவேகானந்தருடைய வார்த்தை, நீங்கள் மகத்தான காரியங்களை செய்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார் அடிக்கடி. நீங்கள் மகத்தான காரியங்களை செய்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள். அது எப்பவுமே நமக்கு முன்னாடி ஒரு மெசேஜை கொடுத்துட்டே இருக்குது. சரிதானுங்களா? அதை சார்ந்த ஒரு வாசகம் நான் படிச்சதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சராசரி வாழ்க்கை நடத்துவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. அதான் புரிஞ்சுக்கோங்க. 10ஓட 11, அத்தோட நான் ஒண்ணுங்கிற வார்த்தைக்காக, வாழ்க்கைக்காக நீங்க இங்க பிறக்கல. விசாலமான நோக்கத்தோடு, நம்பிக்கை மற்றும் சாதனை புரியும் உணர்வோடு, உலகத்தார் அபரிமிதமான வாழ்க்கை வாழ உதவவே இங்கு இருக்கின்றீர்கள். அதான் புரிஞ்சுக்கோ. நீங்க எதுக்காக இருக்கீங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் எதுக்காக இருக்கீங்கன்னு அந்த ஆத்தர் சொல்றாருன்னா, நீங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ பிறக்கல, விசாலமான நோக்கத்தோடு, சரிங்களா, மிக விரிந்த ஒரு நோக்கத்தோடு, நம்பிக்கை மற்றும் சாதனை புரியும் உணர்வோடு, உலகத்தார் அபரிமிதமான வாழ்க்கை வாழ, எதுக்குங்க, உலகத்தார் அபரிமிதமான வாழ்க்கை வாழ உதவவே இங்கு இருக்கின்றீர்கள். இவ்வுலகை வளம் பெறச் செய்யும் தொண்டினை மறந்தீர்களே ஆனால் நீங்கள் தரித்திரத்தன்மையோடு இருப்பதற்கு சமம் அப்படின்னு அடிச்சிட்டார். நெத்தி அடிப்பது. இந்த உலகை வளம் பெற செய்யும் தொண்டினை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்களாமாங்க, ஒரு தரித்திரத்தன்மையோடு இருப்பதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த வாசகம் எனக்கு ரொம்ப ஒரு சேவைக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அப்ப இது போன்ற வாசகங்கள் ஒரு மோட்டிவேஷனான வாசகங்கள் இருக்கலாம், ஒரு பாசிட்டிவான சங்கல்பங்கள் இருக்கு. சரிதானுங்களா? அது நமக்கு நிறைய தெரியும். அப்ப இது போன்ற விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம இல்லங்கள்ல பல இடங்கள்ல நம்ம ஒட்டுறது அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கான டார்கெட்டா வச்சுக்கிட்டு, நீங்க அது எந்தெந்த வாசகங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃபுக்கு ஒவ்வொரு வாசகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும். மிகப்பெரிய நான் அடிக்கடி அந்த கோட் சொல்றது உண்டு. கண் தெரியாதவன் குருடன் அல்ல, தன்னுடைய குறைகளை தெரியாதவனே குருடன்ங்கிறது மகாத்மா காந்தியோட ஒரு அற்புதமான கோட்.
அப்போ தன்னுடைய குறையை நாம உணரணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிக ஆழமான ஒரு கோட்பாடு. இப்படி இப்ப நாம இறை சாரணை மார்க்கத்துல நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறோம், நிறைய ஆசிரியர்கள் பேசுறாங்க. நீங்கள் நினைப்பது நடந்தால் மகிழ்ச்சி, நீங்கள் நினைப்பது நடக்கவில்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் நினைப்பதற்கு எதிர்ப்படையாக நடந்தால் மிக்க மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரியாங்க. இப்படி உங்களுக்கு பிடித்த வாசகங்களை நீங்க உங்க மனதில் உட்கார்ந்து சிந்திச்சு எந்தெந்த இடத்திற்கு நம்ம வாழ்க்கைக்கு எந்தெந்த இடம் தேவையோ, உதாரணத்துக்கு நேர மேலாண்மையை பற்றிய ஒரு வாசகத்தை நீங்க நிச்சயமா ஒட்டணும். பயிற்சிகளினுடைய மேன்மையை பற்றிய வாசகங்களை நம்ம இடத்துல போஸ்ட் ஆகணும். சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பா காயகல்ப பயிற்சியினுடைய அந்த உணவு பாடல் இருக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் அந்த உணவு அதற்கான நன்றி உணர்வுக்கான ஒரு வாசகம் இருக்கலாம். சரிதானுங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ, ஒரு மௌனத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வாசகம் நம்ம ஒரு இடத்துல ஒட்டு வச்சிருக்கலாம். ஒரு தியானத்தினுடைய மேன்மையை பற்றிய வாசகம் நீங்க தியானம் செய்யக்கூடிய இடத்திலே ஒட்ட வைத்திருக்கலாம். சரி, உங்க ஹாலிலே தூய்மையாக இருப்பதற்கான ஒரு வாசகத்தை நீங்க வைத்திருக்கலாம். அமைதியாக இருப்பதற்கு, பொறுமையாக இருப்பதற்கு, இன்னும் என் மேல என்னென்னவெல்லாம் குறைகள் இருக்குதோ, நான் எதையெல்லாம் மாற்றிக்கணும்னு விரும்புறனோ அதற்கான வாசகங்களை கூட நீங்க தேர்ந்தெடுத்து ஒட்ட வைக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மௌனத்துல எனக்கு கிடைச்சதுல அது ஒரு செயல்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் செய்ய வேண்டியதுல எழுதுனதுல என்னுடைய வீடு முழுக்க என்னிடம் என்னவெல்லாம் மாற்றம் வரணும்னு நினைக்கிறனோ அதற்கான வாசகங்களை, மிக அற்புதமான வாசகங்களை தேர்ந்தெடுத்து இல்லம் முழுக்க ஒட்டணும். சரிதானுங்களா? அது நீங்க நிச்சயமா செய்து பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்குள்ள கொடுக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நீங்க கருத்தில் எடுத்துக்கோங்க. நல்ல வாசகங்களை தேர்வு செய்து நீங்க ஒட்டுங்க. அந்த என்ன வாசகங்கள் எல்லாம் நீங்க தேர்வு செய்றீங்களோ அதை கூட நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு நாள் சர்வீஸ் குரூப்ல எல்லாரையுமே அதை போஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? ஒன்லி இந்த இறை ஆசிரியர் பயிற்சியில சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நாள் நீங்க இன்னைக்குல இருந்து, இன்னைக்கு என்ன புதன்கிழமையா, நீங்க ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க. 4 நாள் டைம் எடுத்துக்கோங்க. வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கோட புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாள் டைம் எடுத்துக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல கோட்ஸா செலக்ட் பண்ணி நாம அதுல போஸ்ட் பண்ணலாம். சரியாங்களா? நீங்க ஒரு படி மேல போய் உங்க இல்லத்துல நீங்க போஸ்ட் பண்ணது கூட போட்டோ எடுத்து நீங்க அதுல போடலாம். சரிங்களா? நிச்சயமா அது இன்க்ளூடிங் நான் முதல் கொண்டு செய்ய வேண்டிய ஒரு இந்த வார நம் உயர்வுக்கான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த வாரம் அப்ப 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஒன்று, விவேகானந்தருடைய நூலை நாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். 2வது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, சரிதானுங்களா, அதை சார்ந்த வார்த்தைகள் இருக்கிற, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான சக்தி இருக்கிற ஒரு அற்புதமான கோட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க எடுத்து உங்க வீட்டுல போஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த 2ம் நிச்சயமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எவ்வளவோ தத்துவங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட சூழலில நாம என்ன பண்ண மாட்டோம், அதை மறந்துடுவோம். இதுதான் உண்மை. சரிதானுங்களா? அப்போ அதற்கான நினைவூட்டுதலாக இந்த விஷயங்கள் அமையும். குறிப்பாக நம்முடைய அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுகிறதோ அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் நிகழும். சரிங்களா? அப்ப அந்த மாற்றம் முழுசா மாறணும் அப்படின்னா அந்த உள்ளுணர்வுல நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சரிதானுங்களா? அது
அந்த அகத்தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சரிங்களா? அகத்தூண்டுதல். உலகத்திலே வெற்றி பெற்ற எல்லோருமே கூட சொல்லலாம். மேக்சிமம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்கள், மிகப்பெரிய ஞானிகள் எல்லோருமே என்ன ஒரு விஷயத்தால தூண்டப்பட்டவங்கன்னா, மற்றவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்கதான் உலகத்தின் மிகச்சிறந்த மேதைகளாக, அறிஞர்களாக, ஞானிகளாக வளர்ந்துட்டாங்க. அப்ப அந்த ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணும் அப்படின்னா, அதுக்கு நிச்சயமா விவேகானந்தருடைய நூல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நூலாக இருக்கும். சரிதானுங்களா? ஆஹ் சரி, 11 மணி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இவ்வளவுதான். 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சப்ஜெக்ட்ஸும் நாம பேசணும்னா நிறைய பேசலாம். இந்த வாரம் சப்ஜெக்ட் வேண்டாம். பிராக்டிக்கலா நம்ம 2 விஷயத்த கையில எடுத்திருக்கிறோம். ஒன்று, விவேகானந்தருடைய நூலை படித்து அதனால் நீங்க பெற்ற அனுபவத்தை அடுத்த வாரம் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சரிதானுங்களா? ரொம்ப நிறைய படிங்கன்னு நான் சொல்லல. டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிச்சயமா நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? அதே போல அந்த நல்ல வாசகங்களை தேர்ந்தெடுத்து நமது இல்லத்திலே அழகா பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி எடுத்து எல்லா பக்கமும் போய் கச்ச கச்ச கச்சன்னு ஒட்டி விடாம, அதையும் ஒரு கலைநயத்தோட ஒரு அழகா பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து நீங்க ஒட்டுற மாதிரி கூட பிளான் பண்ணி அந்த டிசைன்ஸ் கூட நீங்க வந்து எல்லாருமே சண்டே வந்து போஸ்டல் அனுப்பணும். இதை சிவஸ்ரீ அம்மா நீங்க வந்து இது வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. சரி சரி, மகிழ்ச்சி. அப்புறம் உங்களுக்கு சில செய்திகள் வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, நான் அந்த குரூப்லயும் மெசேஜும் போட்டிருந்தேன். அதாவது நீங்க இப்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்றீங்க. அதுல குறிப்பா நாம புதிய ஆனந்த யோக பயிற்சி அப்படிங்கிறதுல அந்த சிலபஸ்க்காக கேட்டிருந்தோம். அதைய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய சப்போர்ட்டோட அந்த புதிய ஆனந்த யோக பயிற்சிக்கான சிலபஸ் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் உங்க சைடு ஒர்க் முடிஞ்சது. அது மேட்ச் பண்ற ஒர்க் மட்டும் இருக்கு. அதை எடுத்துட்டோம்னா நம்ம அதை ஒரு டோட்டல் ஒரு ஃபைன் டியூன் பண்ணிடலாம். ரெண்டாவது, உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்ப மகரிஷி வந்து ஒரு கான்செப்டை நமக்கு வந்து தெளிவா கொடுத்துருக்குறாங்க. அதாவது உடல் நலத்திலிருந்து ஆரம்பிச்சு 5 அளவு முறை, அதுக்கப்புறம் காயகல்ப பயிற்சி, தியான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள், அது போக சிந்தனை உரைகள், இப்படி வந்து நமக்கு ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. இப்போ இந்த சிஸ்டத்து கூட புதிதாக சில சிந்தனைகளை நாம வந்து ஆட் பண்ணணும். ஆக்சுவலா புதுசா அப்படின்னா மகரிஷி சொல்லாததா அப்படின்னா கிடையாது. மகரிஷி சொன்னதையே இன்னும் வலிமைப்படுத்துவதற்காக நாம சில விஷயங்களை ஆட் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய உரைகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா மகரிஷியுடைய சிந்தனைகளா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேறு விதமாக, இல்ல அவருடைய புரிதல் இருந்து ஓஷோ போன்ற ஞானிகளுடைய தத்துவங்கள் இருந்து சில விஷயங்களை முயற்சி பண்ணி அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதே போல அழகர் ஐயா அவர்களுடைய சிந்தனையில சில விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். குடும்ப அமைதி தான் பேசுவாங்க. பட் அவங்க பேசுற அந்த விதம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நம்ம குரு ராகவேந்தர் ஐயா அவருடைய உரைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்ல ஓஷோவோட கான்செப்ட் அவங்க வந்து பேசுறாங்க. இப்போ நாம ஒரு சிலபஸ் நாம வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். இப்போ புதிய ஆனந்த யோகா பயிற்சி தொடங்கி 1 வருஷம் நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 150 உரைகளுக்கு மேல நம்ம வந்து கொடுக்குறோம். சரிதானுங்களா? அப்போ நாம என்ன பண்ணணும்னா, இப்ப
அந்த ஒரு வருஷத்திற்கான உரைகள் நமக்கு இப்ப லிஸ்ட் அவுட்ல இருக்கு. இனி இவங்களை வந்து அடுத்த லெவல்ல ஆசிரியர் பயிற்சிக்கு நம்ம கூட்டிட்டு போகணும். அந்த ஆசிரியர் பயிற்சிக்கு என்ன சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும், அது போக சில சில விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, இது மக்களுக்கு நிச்சயமா தேவைப்படும் அப்படிங்கறத நான் முதல்ல இருந்தே கொடுத்துட்டு தான் வர்றேன். அதாவது இப்ப குடும்ப அமைதினா மகிழ்ச்சி சொன்ன குடும்ப அமைதிக்கான சப்ஜெக்ட் மட்டும் நம்ம பேசுறது இல்லை. அதுல கணவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், மனைவியுடைய செயல்பாடு எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தையும் நம்ம பலர் சொன்ன விஷயங்களை எடுத்து சிந்தித்து அதையும் நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி உங்ககிட்ட பொதுவா என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க கேட்கிற உரைகள்ல ஒரு மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்திய உரைகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மலான தாக்கம் ஏற்படுத்தின உரைகள் வேண்டாம். இப்போ எனக்கு என்னன்னா, நான் ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஒரு உரை கேஜி ஐயாவுடைய உரை கேட்டேன். மனத்தடியில் தேர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு உரை. அந்த உரையை போன வாரத்துல கூட நம்ம யூடியூப்லையும் கூட நம்ம ஜூம்ல கூட போட்டிருக்கிறோம். அந்த உரை எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு உரை. இப்ப நான் தொடர்ந்து எங்க பயணிச்சாலும் என்னோட ஹெட்போன்ல நான் கேட்டுட்டு போற ஒரே உரை அதுதான். வேற எந்த உரையும் நான் கேட்கறது இல்லை. இப்பவே கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேர உரையை ஒரு 10 முறை 15 முறை திரும்ப திரும்ப கேட்டேன். இன்னும் திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டே இருக்கிறேன். ஏன்னா அதுல அவர் சொல்ற ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் நமக்கு ஆழமா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மிக ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த சமுதாயம் செய்வதற்கான வாய்ப்பை அவர் அந்த உரையில வந்து மிக தெளிவாக போற போக்குல சொல்லிட்டு போயிருக்காரு கேஜி ஐயா. அப்ப அந்த உரையவே நாம ஒரு சப்ஜெக்டா மாற்றணும். சரிங்களா? அதுதான் நான் இந்த தெய்வம் இருப்பது எங்கே, அதற்கப்புறம் நேற்று கூட பேசின ஒரு உரையில கூட அதை நான் ஜாயின் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். அந்த வாழ்த்து மையம் பேசுறப்போ எல்லாம் அந்த உரையோட தாக்கம் எனக்குள்ள இருந்து அது வந்துட்டே தான் இருக்கு. அப்போ அது போன்ற ஆகச்சிறந்த உரைகள் நிறைய நம்மகிட்ட இருக்கு. அந்த உரைகளுடைய கண்டென்ட்டையும் நம்மளோட சப்ஜெக்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்துடணும். எப்படி மகரிஷி வந்து ஒரு சப்ஜெக்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தாரோ, அப்படி இறை சாதனை மார்க்கத்தினுடைய புதிய ஆனந்த யோக பயிற்சி ஓராண்டு பயிற்சி பட்டியல்ல, அல்லது அதுல முடியலன்னா ஆசிரியர் பயிற்சி பட்டியல்ல நாம் இது போன்ற மிக முக்கியமான சிந்தனைகளை உரைகளை உள்ள இணைச்சிடணும். இது வந்து சிலபஸ்லயே வந்துடணும், விடுபட்டு போயிடக்கூடாது. சரிதானுங்களா? அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதனால நீங்க கேட்ட உரைகள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு பல நண்பர்கள் தான் நிறைய பேர் இருப்பீங்க. மகரிஷியோட ரெகுலர் சப்ஜெக்ட் கண்டென்ட்னு உங்களுக்கு தெரியும். கவலை ஒழித்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதற்குள்ள ஒரு இன்னர் பார்ட்டா நான் ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை பயிற்சி போனப்ப கண்ணதாசன் ஐயா ஆசிரியர் அவங்க ஒரு வார்த்தையை வந்து நிறைய அதுல சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒரு சில விஷயத்த நான் எடுத்திருக்கிறேன். அதுல டோன்ட் பி எ ஃபுட்பால் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு கான்செப்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எத்தனை வருஷம்? 10 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கிளாஸ் இன்னும் எனக்கு மனசுல அப்படியே இருக்கு. அது என்னோட லைஃப்ல பெரிய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு வார்த்தை. டோன்ட் பி எ ஃபுட்பால் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னா, பிறருடைய கருத்துக்கு உதை பந்தாக நீங்கள் மாற வேண்டாம், மாறக்கூடாது. சரிதானுங்களா? அப்ப மற்றவர்கள் நம்மை பற்றி 1000 விஷயம் சொல்லலாம். அதுல நல்லதும் இருக்கும், அதுல கெட்டதும் இருக்கும். இதை நான் உங்களுக்கு நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். முதல்ல நம்ம லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் மற்றவர்கள் சொல்ற கருத்துக்காக நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மிக தவறான ஒரு வாழ்க்கை. அதை எப்படி சொல்லியிருப்பேன்னா, ஒரு வண்டி வாங்கலான்னு ஒருத்தர் விருப்பப்பட்டாரு. போய் ஒரு வண்டி ஒண்ணு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு சந்தோஷமா இருந்தாரு. அவரோட நண்பர் வந்து இந்த வண்டியை பார்த்து இது சரியில்லை, இது மோசமா இருக்குன்னு சொன்னோன்னையும், சரிதாங்க, நாம அப்படித்தான் நினைக்கிறோம். சரிதானா? நீங்க வச்சிருக்கிற பொருளை பற்றியோ, நீங்க உடுத்திருக்கிற உடையை பற்றியோ, அல்லது உங்களை பற்றியோ, உங்களோட கேரக்டர் பற்றியோ
சரியாங்களா? யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும். இதுதான் மனித வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு அடிப்படை. அப்ப பிறர் கருத்துக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு ஆரம்பிச்சோம். அப்ப உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அவர் அந்த வண்டியை பத்தி ஃப்ரெண்டு சொன்ன உடனேயும், அடடா நம்ம தப்பா வண்டி வாங்கிட்டோமே ஒரே கஷ்டம், மனதுல வேதனையா இருக்கிறாரு. சரி, இதை நான் உங்களுக்கு கதைகள்ல சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. அப்புறம் இந்த வண்டி எப்படியாவது வித்து போடலாங்கிற அளவுக்கு அவர் மனநிலை வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த நண்பர் சொன்ன எதிர்மறையான வார்த்தைகள் அவருக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. அந்த வண்டி பார்க்கறப்போல ஒரு எரிச்சல், ஒரு பயம், ஒரு கவலை அது எல்லாமே வருது. இந்த வண்டி வித்து போடலாங்கிற அளவுக்கு பார்க்குறாரு. புது வண்டி. அதாவது எந்த வண்டி அவர் வாங்குனதுல இருந்து 3 மாதங்களா சந்தோஷமா குடுத்துட்டு இருந்ததோ, அதே வண்டி இன்னைக்கு இப்ப துக்கமயமா மாறிடுச்சு. என்ன காரணம்? அடுத்தவர் சொன்ன ஒரு கருத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டதால். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அவரோட ஃப்ரெண்டு அதே மாதிரி ஒரு வண்டியில வந்து இறங்குறாருன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னப்பா அப்படின்னா, இந்த வண்டி ரொம்ப நல்ல வண்டின்னு எனக்கு அப்புறம் தான்ப்பா தெரிஞ்சதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றத கேட்டுட்டு, அவர் அவன் மேல கோவப்படுறதா அந்த கதை வந்திருக்கு. இப்படி நாம நம்மளோட லைஃப்ல மத்தவங்க நம்ம மேல என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையை நிறைய நம்ம வந்து சீரழிச்சிடறோம். சரிதானுங்களா? உதாரணத்துக்கு ஒரு saree கட்டிட்டு போறீங்க. இதெல்லாம் ஒரு கலரான்னு கேட்டா, உடனே உங்களுக்கு மொத்த சந்தோஷமும் அங்க பறி போயிடும். வீடு கட்டியிருக்கீங்க. என்ன வீட்ட இப்படி கட்டியிருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டா, உடனே உங்க சந்தோஷம் பறி போயிரும். சரிதானா? கார் ஒரு நல்ல காரா வச்சிருக்க மாட்டீங்களா? இந்த கார் இப்படி வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டா, உங்க சந்தோஷம் பறி போயிரும். சரிதாங்களா? இன்னும் உங்க கேரக்டர் பத்தி யாராவது தப்பா சொல்லிட்டா, உங்க சந்தோஷம் பறி போயிரும். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, அடுத்தவர்களுடைய சொற்களுக்கு உதைபந்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவா மனித இனமே அப்படித்தான் இருக்கு. அதைத்தான் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அந்த வகுப்புல எனக்கு சொன்னதுன்னா, டோன்ட் பி எ ஃபுட்பால் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன். மற்றவங்களுடைய கருத்து அதற்கு நீங்க உதைபந்தாக மாற வேண்டும். கருத்தை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காத உங்க விருப்பம். கேட்கறது கூட ஓகே பரவாயில்ல. அவரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு saree எடுக்கிறதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்டு கூட நீங்க saree கடைக்கு போனீங்கன்னா, சரிதானுங்களா? நீங்க எப்படி saree எடுத்துட்டு வருவீங்க? சத்தியமா உங்களுக்கு பிடிச்ச saree எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா 4 பேர் 4 ஒப்பீனியன் இருப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு சிவப்பு பிடிக்கும், ஒரு அம்மாவுக்கு ப்ளூ பிடிக்கும், ஒரு அம்மாவுக்கு மஞ்சள் பிடிக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த 3 பேரையும் வச்சுட்டு நீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க வந்து எடுக்க முடியும்? ஒரு அம்மாவுக்கு சின்ன பார்டர் பிடிக்கும், ஒரு அம்மாவுக்கு பெரிய பார்டர் பிடிக்கும், ஒரு அம்மாவுக்கு காட்டன் பிடிக்கும், இன்னொரு அம்மாவுக்கு சில்க் காட்டன் பிடிக்கும், இன்னொரு அம்மாவுக்கு சிந்தட்டிக் பிடிக்கும். புரியுதானே? ஒரு அம்மாவுக்கு சாரியே பிடிக்காது, சுடிதார் பிடிக்கும். சரி, அப்ப இதைய வச்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா பைத்தியம் முடிச்சுதான் வெளியே வரும். சரிங்களா? அப்போ உங்களோட பணத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக நீங்க ஓட்டுறதுக்காக ஒரு வண்டியை வாங்குறீங்க, வாகனத்தை வாங்குறீங்கன்னா அது உங்களுடைய முழு பொறுப்புல இருக்கணும். சரிங்களா? அது அடுத்தவங்களுடைய கருத்தை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதா இருந்தா எடுத்துக்க, இல்லாட்டி அலட்சியப்படு. இதைத்தான் நான் எந்த இடத்துல கொண்டாந்து ஜாயின் பண்ணேன்னா, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் அப்படின்னு மகரிஷி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. சேம் இதே கான்செப்ட் தான். நம்ம பத்தியோ, நம்ம இருக்கிற பொருளை பற்றியோ, நம்ம குணத்தை பற்றியோ யாராவது ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்க அதை என்ன பண்ணணும்? எடுத்துட்டு அது உண்மையான ஆராய்ச்சி பண்ணணும். சரிதானா? அதனால நன்மை வருமான்னு யோசிக்கணும். இல்லாட்டி அதை அலட்சியப்படுத்தியது. அப்ப டோன்ட் பி எ ஃபுட்பால் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன்ங்கிறத மகரிஷி வந்து அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுத்துருக்கிறார். அதற்கப்புறம் நான் அந்த உரை எப்போ கவலை ஒழித்தல் பேசினாலும் நான் இந்த சப்ஜெக்ட ஜாயின் பண்ணி பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஒரு மனிதன் கவலைக்கு உட்படுவதற்கு மிக முக்கியமான செய்தி. அடுத்தவர் சொல்லக்கூடிய சொற்களுக்காக நாம வாழ்றது. சரிங்க? அது அவருடைய அறிவு. சரிதானுங்களா? அதுல அவர்கிட்ட போய் நீங்க அதைய சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு. ஒருத்தவங்க அவங்களோட இயல்புல இருந்தா அதை சொல்லுவாங்க. புத்தர் சொன்ன மாதிரிதான். ஒரு கிராமத்துக்கு போனாரு, எல்லாரும் சந்தோஷமா பாராட்டி பழங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. சரிதானுங்களா? இன்னொரு கிராமத்துக்கு போனாரு, எல்லாருமே கண்டபடிக்கு அவரை திட்டுறாங்க.
திட்டுறப்ப புத்தர் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அந்த கிராமத்துக்கு போனா எனக்கு எல்லாம் பழங்கள் தட்டுல வச்சு கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் எடுத்துட்டு நான் விட்டுட்டேன். அப்ப மிச்ச பழங்கள் எல்லாம் யாருக்கு, யாருடையது அப்படின்னா, அதெல்லாம் கிராம மக்களுடைய, அவங்களுக்கே தான். அதே போல நீங்கள் சொன்ன சொற்களில் நான் எதையுமே எடுத்துக்கொள்ளல. எடுத்துக்கொண்ட ஆப்பிள் என்னுடையது, எடுத்துக்கொள்ளாத மற்ற பழங்கள் அவர்களுடையது போல, நீங்க இப்ப திட்டின ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு வார்த்தையை கூட நான் எடுக்கல. அப்ப அத்தனை திட்டு உங்களுக்கு நீங்களே திட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்தாருன்னு சொல்றாரு. சரிதாங்களா? அப்ப இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஞானம். நம்ம லைஃப்ல உங்கள நோக்கி எத்தனையோ விஷயம் வரலாம். ஆனா அதை எடுத்துக்கிறது, எடுத்துக்காததும் உங்களோட மனோநிலை பொறுத்து. மகாத்மா காந்தி சொல்றதுதான். சரியா? உங்களுடைய மனதினுடைய அனுமதி இல்லாமல் உங்களால் யா உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாதுன்னு அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. மகாத்மா காந்திஜி. உங்களுடைய மனதினுடைய அனுமதி இல்லாமல் உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது. சரிதானுங்களா? அப்ப நீங்க காயப்படுறீங்கன்னா அதுக்கு யார் பர்மிஷன் குடுக்குறாங்கன்னா, நம்முடைய மனம் தான் அதுக்கு பர்மிஷன் குடுக்குது. அடுத்தவங்க சொல்ற வார்த்தை எடுத்து அதை பெரிதாக பார்ப்பது உங்க மனசுதான். சரியா? சிறிய வார்த்தையை பெரிதாக பார்ப்பது உங்க மனசுதான். பெரிய வார்த்தையை கூட அலட்சியம் பண்ணிவிட்டு உங்க வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கிறது உங்க மனசுதான். அப்ப அந்த மனம் அப்படிங்கிறது இங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல அலட்சியப்படுத்த வேண்டியது அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு வரணும். அதுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் அலட்சியப்படுத்தணுமான்னு நான் சொல்லல. எதை அலட்சியப்படுத்தணுமோ அதை அலட்சியப்படுத்தணும். சரிதாங்க? மற்ற எதை கேட்டு ஆலோசனை செய்து சிந்தித்து செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, அந்த ஒரு சிந்தனை நான் இப்போ இந்த சிந்தனை உரைகளுக்குள்ள அதை நான் ஆட் பண்ணி சொல்றது போல, இப்படி பல இடங்கள்ல எனக்கு நல்லதுன்னு பட்ட சிந்தனைகள் எல்லாம் எனக்கு எனக்கு பேசிட்டு இருப்பேன். இது எல்லாத்தையுமே மகிழ்ச்சி சொல்லிதான் வச்சிருக்கிறாங்க. பட் வேறு விதமான கோணத்துல அதை சொல்லி வச்சிருக்காங்க. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஓஷோவோட உதாரணத்துல மாயை அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார் புத்தகத்தினுடைய சாப்டர் 5ல வந்து அதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க எவ்வளவு பேர் அதை படிச்சீங்கன்னு தெரியல. ஒரு உரையில நான் அதை பத்தி பேசியிருந்தேன். அப்ப அதையுமே வந்து மகரிஷி ஒரு 2 வரி ஆஹ், தன்னுடைய ஞான களஞ்சிய கவியில சொல்லிட்டார். 2 லைன்ல சொல்லிட்டார். ஒரு சாப்டர் ஃபுல்லா ஓஷோ பேசுற விஷயத்த மகரிஷி 2 லைன்ல சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 2 லைன் எடுத்து மகரிஷியோட விளக்கம் கொடுக்கறப்போ ஓஷோவை நம்ம உள்ள எடுத்துக்கணும். அது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை, மனம் பற்றிய சிந்தனை. ஏன்னா நம்ம மனம் தான் இந்த உலகத்தை வந்து பார்க்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க 75 பேர் இருக்கிறீங்கன்னா, நான் ஒரு உரை கொடுக்குறேன்னா 75 பேர் நீங்க ஒரே மாதிரி அந்த உரையை எடுக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலர் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது அப்படின்னு சொல்வீங்க. ஒரு சிலர் பரவாயில்ல ஒரு ஒரு உரை அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர் என்னென்னவோ பேசிட்டு இருக்காருன்னு சொல்லுவீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ ஏன் நான் பேசுறது ஒரே உரைதான், ஏன் உங்களுக்குள்ள அப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு போன வாரம் ஒரு உரை பேசியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். மத்தியானம் புதிய ஆனந்த யோக பயிற்சியில பேசிட்டு இருக்கோம். ஓல்டு பேட்ச். நேத்திக்கு ஒரு அம்மா அவங்க கூப்பிட்டுட்டு நீண்ட நேரம் எங்கிட்ட பேசுறாங்க. தம்பி, இந்த ஒரே ஒரு உரை வந்து என்னோட லைஃபுக்கே போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உரை நான் வந்து கேட்டதே இல்லை. இவ்வளவு ஒரு கிளாரிட்டியா, இவ்வளவு ஒரு தெளிவா ஒரு குழந்தை கூட புரியுற மாதிரி ஒரு உரை. எனக்கு இருந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இது தீர்வா இருக்குதுன்னு சொல்லி அவ்வளவு தூரம் அவங்க வந்து பேசுறாங்க. அப்ப அந்த உரை எல்லாருக்கும் அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமான்னு தெரியாது. அப்ப அந்த உரை உங்க மனதிலே எந்த மாதிரியான விஷயத்தை நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் மகிழ்ச்சியோட உரையே இப்ப நிறைய மக்கள் வந்து கேட்கறது உண்மைதானே? இப்ப நான் பேசுறேன்னு சிந்தனை உரைன்னு போட்டா 200 பேர் 300 பேர் வர்றாங்க. மகிழ்ச்சி உரைன்னு போட்டா 150 பேர் தான் வர்றாங்க. அப்ப இது என்ன பாருங்க, ஒரு இறை உணர்ந்த மகானுடைய சிந்தனையை கேட்பதற்கு மக்கள் வர்றதில்லை. இன்னும் இறையுணர்வு பெறாத ஒரு ஆசிரியருடைய சிந்தனை கேட்கறதுக்கு நிறைய வர்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய்
சும்மா தேவையில்லாம வெட்டி நாயம் பேசுறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போய் உட்கார்ந்து கேட்டுருக்காங்க. அப்போ நம்மளோட மனோநிலை எப்படி இருக்குதுங்கிறதா இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மனம்தான் உங்களுடைய உலகத்தை வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்லி ஓஷோ பேசுறாரு. சரிங்க, நீங்க ஒன்றை விரும்புறீங்க, நீங்க ஒன்றை வெறுக்கிறீங்க. இப்ப இந்தியர்கள்லாம் நீங்க விரும்புறீங்க, பாகிஸ்தான் மக்கள்லாம் நீங்க வெறுக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னா உங்க மனதினுடைய வடிவமைப்பு கண்டிஷன் பண்ணப்பட்ட உங்க மனசு பிறந்ததுல இருந்து நீங்க இந்தியன், நீங்க இந்தியன், நீங்க இந்தியன், பாகிஸ்தான் நம்மளுடைய விரோதி, அவன் நம்மளுடைய எதிரி, அவனை அழிக்கணும் அப்படின்னு உங்க மனதுல அந்த எண்ணங்கள் சொற்கள் உங்க மனதுல பதிவு பண்ணப்பட்டதால நீங்க இங்க ஒரு விருப்பையும் அங்க ஒரு வெறுப்பையும் காமிக்கிறீங்க. இது ஆக்சுவலா உண்மை அல்ல. உங்க மனதில் ஏற்பட்ட பதிவுகள் தான் இப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நீங்க ஞானத்தை அடையணும்னா அந்த மனதில் இருக்கிற பதிவுகளை நீங்க கடந்து வரணும். சரிங்களா? அந்த மனம் அப்படிங்கிறது நிறைய கண்டிஷனல்ல மாட்டி இருக்குது. சரிதானா? உணவை பற்றிய கண்டிஷன், உடையை பற்றிய கண்டிஷன், சரிங்களா? வாழ்க்கையை பற்றிய நிறைய கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், இப்படி பல்வேறு விதமான கண்டிஷன்ல உங்க மைண்ட் வந்து செட் ஆயிருக்கு. அப்ப அந்த மைண்டுக்கு தகுந்த மாதிரி உடலுக்குள்ள மனதிற்குள்ள மாற்றம் ஏற்படுதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். சரிதானுங்களா? அது அவரோட லைஃப்ல நிறைய இன்சிடென்ட் வந்து அதுல மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்ததுனால பலருடைய வாழ்க்கையில அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். உங்க மனதில் நீங்க என்னவெல்லாம் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைது, உடல் மன நலம் அமைதுன்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப அந்த தேவையற்ற கட்டுப்பாடுகள் தான் உங்க வாழ்க்கையில ஞானத்தை அடைவதற்கு தடை, துன்பத்திற்கு காரணம். அதுதான் மாயை என்று எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரிங்களா? அப்ப இந்த ஒரு பெரிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்கு அன்னைக்கு ஃபீல் ஆச்சு மௌனத்தில் இருக்கிறப்போ. அப்ப இந்த உரையை நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் எண்ணிருக்கேன். இப்படி உங்களுக்கு சில உரைகள் மிக ஆழமான வாழ்க்கை மாற்றத்திற்கான உரைகளாக தெரியலாம். அப்படி தெரிந்த உரைகளை நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. சரி, அதுக்குன்னு போய் யூடியூப்ல யாரோ என்னென்னவோ எல்லாம் சும்மா பேசுறதெல்லாம் எடுத்து சார் இது சூப்பரா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, அப்படி வேண்டாம். அந்த மாதிரி நான் கேட்கல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உரைகள் வரும். நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள சேர்த்துறது முடியாது. சரிங்களா? ஆன்மீகம் ஒட்டி, ஞானத்தை ஒட்டி இந்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அதை கூட நீங்க சொல்லுங்க. அது இறை சாதனை மார்க்க பயிற்சியில நம்ம அந்த சிந்தனைகளை கூட நம்முடைய சிந்தனையில இணைக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அதிக காலம் ஆயிடுச்சு, அதனால நம்ம நிறைவு செய்யறதுக்கு வந்திருக்கோம். 3 விஷயம் நான் உங்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறேன். ஒன்று, விவேகானந்தரை தயவு செய்து கொஞ்சம் படியுங்க. சரிங்களா? உங்களுக்குள்ள அகத்தூண்டுதல் நிகழணும் அப்படின்னா நிச்சயமா இப்பதான் ரெக்கார்டிங்கே போடுறீங்களாமா? சரி, தவறில்லை. என்ன டாபிக் பேசிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் உணர்வு கொண்டு வர முடியாது இல்லம்மா. சரி, தவறில்லை. நீங்க எப்பவுமே 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. எப்பவுமே கவனமா வந்து இருக்கணும். ஆமா, ரெக்கார்டிங்ல வந்து இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் எப்பவுமே கொடுத்துருக்கு. அது ஒரு விதத்துல கூட நல்லதுதான். ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். நீங்க எப்ப ஸ்டாப் பண்ணணுமோ அப்ப மட்டும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்க. ஐ ரெக்கார்ட் அம்மான்னு யாரோ மலர்விழி அம்மா போட்டிருக்காங்க. ஓகே, குட். நீங்க ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கொடுங்கம்மா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள். இது வந்து நம்ம பிளான் பண்ணி பேசுறோம்னா சரியா வராது. ஏதோ எதாச்சியா பேசுறப்ப ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி, நன்றி. இதுக்காக யாரும் மன கஷ்டப்படக்கூடாது. பட் நம்ம இதுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்து வரத்தான் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பிரச்சனை வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பிரச்சனை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு வரும். இன் ஃபியூச்சர்ல நிறைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அந்த பிரச்சனை நமக்கு வரும். அதுதான் உண்மை. சரிங்களா? சரி, அந்த விதத்துல ரெக்கார்ட் போடாமட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது விவேகானந்தருடைய உரை. 2வது அந்த கோட்ஸ் உங்க வீட்டுல நீங்க நிச்சயமா ரெடி பண்ணுங்க. எல்லா இறை சாதனை மார்க்க அன்பர்களுடைய வீட்லயும் நாம வேணா என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். சமையல்ல நீங்க ஒட்டுறதுக்கான ஒரு 4-5 கோட்ஸ், சரிதானா? ஒரு தியானம் பண்ற இடத்துல ஒட்டுறதுக்கு 4-5 கோட்ஸ்,
ஒரு டிவி பார்க்கறது சைட்ல அந்த இடத்துல டிவிக்கு கீழே மேல ஒட்டுறதுக்கு 4-5 கோட்ஸ், பீரோல ஒட்டுறதுக்கு ஒரு 4-5 கோட்ஸ், பெட்ரூம்ல ஒட்டுறதுக்கு ஒரு 4-5 கோட்ஸ், பாத்ரூம்ல ஒட்டுறதுக்கு ஒரு 4, இப்படி ஒரு 50 கோட்ஸை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி இறை சாதனை மார்க்கத்தினுடைய சரிதானுங்களா சிந்தனைகள் சிந்தனைகள் வந்து இறை சாதனை மார்க்கத்துக்குன்னு சொல்லக்கூடாது. இது ஒன் ஆஃப் த ஒரு ஒர்க்கு சரிதாங்களா. எப்படி நம்ம வந்து வாழ்க வளமுடன் சாண்டிங் பாக்ஸ் நம்ம வீட்டுல எல்லாருமே மாட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேர் வீட்டுல வாழ்க வளமுடன் சாண்டிங் பாக்ஸ் இருக்கு சொல்லுங்க. எப்பவுமே 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கும்ல, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சாண்டிங் பாக்ஸ். இப்ப இங்க உள்ள இருக்கிற ஆசிரியர்கள் வீட்டுல எவ்வளவு பேர் வீட்டுல இருக்குதுன்னு கேட்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இருக்கிறவங்க. வெள்ளைசாமி விட்டு இருக்கு, மல்லிகா மாட்டு இருக்கு, பாரதி மோகன்ராஜ், மலர்விழி, ஓகே 4 பேர்கிட்ட இருக்கு. ஆகாஷ், ஓப்போ 6 பேர்கிட்ட இருக்கு. சரி, நீங்க வாய்ப்பு இருந்தா நான் இன்னைக்கு வேணா என்ன பண்றேன்னா வேதாத்திரி பதிப்பகத்தோட அட்ரஸ் கூட கனகாமாட்ட சிவசேமாட்ட வாங்கி அந்த குரூப்ல போட சொல்றேன். சரிதானுங்களா. அந்த சாண்டிங் பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினப்ப 650 ரூபா, இப்போ 700 ரூபாய்க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். செலவானா பரவாயில்ல. சரியா, ஒரு செலவு தான் 700 ரூபாய், பரவாயில்ல. நீங்க தயவு செய்து அதை வாங்கி முதல்ல உங்க வீட்டுல மாட்டு. சரிதானுங்களா. நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, இவங்க வீட்டுல நம்ம மௌனம் எடுக்கிறதுக்காக தனலட்சுமி அம்மா வீட்டுக்கு சித்தாரா எக்ஸ்போர்ட்ஸுக்கு போயிருந்தோம். அவங்க வீடு வந்து ஒரு தெய்வீகமா இருந்தது, ஒரு கோவில் மாதிரி இருந்தது. அவங்க பெட்ரூம் கூட நான் உள்ள போன உடனேயும் ஆக்சுவலா அது அவங்க யூஸ் பண்ற பெட்ரூம்னு நான் நினைக்கல. சரிதானுங்களா. இப்ப மகரிஷியோட ரூம்குள்ள நீங்க போவீங்கல்ல, அங்க போனா என்ன ஒரு ஃபீல் இருக்கும், அது பெட்ரூம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு ஞானி இருந்த இடம், அதுக்குள்ள போனாலே கையெடுத்து கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா. அங்க இருக்கிற அந்த ஒரு புனித தன்மை, அங்க இருக்கிற அந்த சாண்டிங் பாக்ஸ் ஓடிட்டு இருக்கிற அந்த தன்மை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழலை அதை கிரியேட் பண்ணும். சேம் அதே மாதிரி ஃபீல் அவங்களோட பெட்ரூம்குள்ள இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டேன்னா அது வந்து அவங்க ஏதோ மகரிஷிக்காக அந்த பெட்ரூமை வந்து விட்டுட்டாங்க, ஒரு தியானம் பயிற்சி பண்ணி அப்படி இருக்குதோ என்னவோ நான் நினைச்சிட்டு கேட்டேன். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரூம் தான் அது. பட் அந்த ரூமை இந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா வைக்க முடியுமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சரிங்களா. அப்போ அந்த சாண்டிங் பாக்ஸோட விஷயம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அது நம்ம நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியல. அதனால பதிப்பகத்தோட அட்ரஸ் கொடுக்குறோம். கட்டாயம்னு நான் சொல்ல வரல. பட் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 700 ரூபாய் செலவு பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அது ஆர்டர் போட்டீங்கன்னா 2-3 நாள் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரி, வேதாத்திரி பதிப்பகத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாண்டிங் பாக்ஸ் இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்துல மன்றங்கள் இருக்குதுன்னா அங்க கேட்டு பாருங்க. மேக்சிமம் மன்றங்கள வாய்ப்பு குறைவா இருக்கும். ஆழியார் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். நிச்சயமா உங்க வீட்டுல ஆசிரியர்கள் அப்படிங்கிற வீட்டுல மகரிஷியோட போட்டோவும் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சேட்டிங்கும் 24 ஹவர்ஸும் ஒழிச்சுட்டே இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கட்டாயம் அல்ல, ஒரு வேண்டுகோள். ஏன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும். இந்த வாட்டர் ஹீலிங்ல இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான். அதனால அதை நிச்சயமா நீங்க வந்து தயவு செய்து பண்ணணும். சரிங்களா. இப்ப வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது போல எப்படி ஒரு வேதாத்திரிய அவரோட வீட்டுல வேதாத்திரி மகிழ்ச்சியோட போட்டோ இருக்குமோ, அப்படி இறை சாதனை மார்க்க அன்பர்களுடைய வீட்டுல சில அடையாளங்கள் நம்ம வந்து பண்ணணும். ஒண்ணு செருப்பு ஒழுக்கமா இருக்கும். சரிதானா. வாழ்க வளம்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். மகிழ்ச்சியோட போட்டோ இருக்கும். வாழ்க வையம் வாழ்க வளம்னு சாண்டிங் இருக்கும். எல்லா இடங்களிலுமே பாசிட்டிவான சங்கல்பங்கள் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. சரிதானுங்களா. இது வந்து நம்மளுடைய ஒரு கல்ச்சரா, நம்மளுடைய ஒரு கலாச்சாரமா நாம வந்து கொண்டு வரணும். எப்படி நம்ம பயிற்சி பண்றோமோ அந்த மாதிரி. சரிதானுங்களா. அவங்க வந்து பயிற்சி வந்து ரெகுலரா பண்ணுவாங்க. 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. 8 மணி ஆனா அவங்க தூங்கிடுவாங்க. சரிதானா. இப்படி நிறைய விஷயங்களை நாம வந்து ஒரு கல்ச்சரா நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு வரணும். அதுல இந்த கோர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூ இருக்கும். நிச்சயமா ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபுல்லா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால நிச்சயமா நீங்க அதை தயவு செய்து பண்ணுங்க. ஓகே, மிக சிறப்பா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள், வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நான் அப்படியே சொன்னது போல சிலருடைய உரைகள்ல மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயங்களை
நீங்க எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த உரை ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மனித குலத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற உரைகள் சிலது உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா. இனிமேல் அது தென்படுறதுக்கு ஆரம்பிக்கும். இத்தனை நாள் நீங்க பார்த்திருந்தாலும் அந்த கண்ணோட்டத்துல பார்த்திருக்க மாட்டீங்க. இனிமேல் நீங்க பார்க்குற விஷயம் அந்த மாதிரி கிடைக்கும். அப்படி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறப்ப அந்த உரைகளை நீங்க எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களா அந்த சிந்தனை உரை பேசி சொன்னாலும் நல்லதுதான். எனக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா நம்மளோட இறை சாதனை மார்க்க சப்ஜெக்ட்ல அதையும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா கொண்டு வந்து கொஞ்சம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பேசுறதுக்கு கொண்டு போகலாம். சரிங்களா? மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரும் கூடயும் பேசியிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்ம வந்து பேசுறதுக்கு இருக்கோம். அப்புறம் உங்க எல்லாருக்குமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த நீங்க எல்லாருமே இதுல வந்திருந்தீங்க மீட்டிங்ல. நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கான ஒரு யோகா பயிற்சி மையம்க்கான பணிகள் செயல்பாடு நடந்துட்டு இருக்கு, தொடங்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு நல்ல உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்தை நீங்க வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஆமா, எல்லா மெடிடேஷன்லயும் அந்த வாழ்த்தை ஆட் பண்ணிட்டீங்களாமா? ஆமாங்க ஐயா, இப்ப சொல்லி ஆமாங்க ஐயா, அதை ஆட் பண்ணிருங்கம்மா. எவ்வளவு சின்ன மெடிடேஷன் பண்ணீங்கனாலும் அந்த இறை சாதனை மார்க்கத்தினுடைய புதிய யோகா பயிற்சி மையம் வாழ்க வளமுடன்ங்கிறத நீங்க ரெகுலரா ஆட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது வாசகங்கள் கொஞ்சம் நல்லா நுட்பமா போட முடிஞ்சதுன்னா போட்டு கூட எனக்கு சொல்லுங்க. நம்ம அதை கூட சேர்த்து பண்றனா பண்ணிக்கலாம். சரி, அதற்கான சப்போர்ட் நீங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. நல்லா வாழ்த்துங்க. முடிஞ்சா பொருளுதவி அந்த நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல பண்ண முடிஞ்சதை பண்ணுங்க. ரொம்ப கட்டாயம் பண்ணணும்னு இல்லை, பட் வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி நீங்க பண்ண சொல்லலாம். சரிங்களா? அம்மா, இவங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? கனகாமா ஒரு 2-3 விஷயம் சொன்னாங்க. அந்த நாடகம் அவங்க பண்ணதுல வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மனவளக்கலையின் மகத்துவம் அப்படிங்கிற நாடகம் நல்லா இருந்தது. பட் அதுல கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க எல்லா டீமுமே ஒவ்வொரு புது புது கான்செப்ட் வந்து நீங்க வந்து எடுத்து வந்து நீங்க என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம். சரிங்களா? நிச்சயமா பண்ணுங்க. அது நல்ல சப்போர்ட் இருக்கும். மகரிஷியோட அந்த அணுவிஷம் நாடகம், இன்னும் மகரிஷியோட மற்ற கான்செப்ட்ஸை, குடும்ப அமைதிக்கான ஒரு நாடகம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு போகலாம். இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட்னா ஒரு கான்செப்ட் வந்து தெளிவா எடுத்து பண்ணுங்க. நிறைய பலன்களை சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த நாடகம் டீமுக்கு தனியா கூட ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இந்த இடத்துல பேச வேண்டாம். ஆனா நல்லா இருந்தது, நல்ல முயற்சி, சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இன்னும் நல்லா அதை டியூன் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்கு சில கைடன்ஸ் எனக்கு என்ன அறிவு கெட்டது சொல்றேன். நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்லா கொண்டு போகலாம். உங்களுக்கு எப்போன்னு சொல்லுங்க ஐயா, நம்ம அவங்கள்ட்ட என்னன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம சாயங்கால நிகழ்வு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நாளைக்கு டேட் கொடுத்துருந்தோம், அகத்தியர் குழு. ஆமா ஆமா, நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கே கொடுத்துருந்தோமா உங்களுக்கு? ஆமாங்கய்யா, நீங்க சொன்னீங்கன்னா எப்படின்னு பார்த்து நான் பிளான் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வேணா நான் பேசுறேம்மா. சரிங்க சரிங்க. ஓகே ஓகே ஓகே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நல்லா சிறப்பா பண்ணுங்க. இந்த புதிய யோகா பயிற்சி மையம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே அடிக்கடி சந்திக்கிறதாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் வந்துக்கலாம். சரிங்களா? மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, இவங்களுக்கு அடுத்த லெவல்ல கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆமாங்கய்யா. ஆமா, இவங்களுக்கு சில பயிற்சிகள் நம்ம இந்த ஹாஸ்டல் டிராவல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறோம் இல்லையா? அதுல இவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், அது போக இவங்களுக்கு அந்த காந்த தத்துவம் எல்லாம் இன்னும் டெப்தா பேசணும். அதெல்லாம் இன்னும் இவங்களுக்கு பேசாம இருக்கிறோம். அப்படி என்னென்னவெல்லாம் நம்ம கொடுக்கணுங்கிறது கூட ஒரு டிஸ்டர்ப் நம்ம பண்ணணுமா? அதை பண்ணி இவங்களை வந்து அந்த மாதத்திற்கு ஒரு புத்தகம் படிக்கிறது, மாதத்திற்கு ஒரு குணத்தை பிராக்டிஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கும் ஒரு டியூன் பண்ணலாமா? சரிங்க ஐயா. நம்ம அந்த அழகர் ஐயாவோட உரையே அன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது, வேதாத்திரிய விஞ்ஞானம் அப்படின்னு. ஆனா அதுல ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இறையாசிரியர்கள் கண்டிப்பா கேட்க வேண்டிய உரை. அதாவது
ஐயா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நியூட்டன், கலிலியோ, ஐன்ஸ்டீன் அவங்கெல்லாம் இருந்தது இல்ல. ஒரு நாள் இது வந்து ஃபைன் பண்ணி இந்தியால உள்ள அந்த வேதாத்திரி மகரிஷி அவங்கதான். ஏன்னா ஐயா குருதான் சுத்த வெளிங்கிறது தான் அப்படிங்கறத பிடிச்சாங்க. மத்தவங்க எல்லாம் அந்த விஞ்ஞானத்தோட நின்னுட்டாங்க அப்படிங்கறதும் 2 புக் வாங்கியிருக்கேன். அந்த புக்கை வந்து எல்லாருமே கொஞ்சம் வாங்குங்க. நாளைக்கு எங்க பாட்டி இந்த யோகால இருந்தாங்கன்னு உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க சொல்ற அளவுக்கு மகரிஷியோடது வரும் அப்படின்னு அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா அந்த உரை. அத நீங்க வந்து அந்த உரை எனக்கு அனுப்புங்கம்மா. நம்மளுதுதான் பேசியிருக்காரா? ஆமாங்க ஐயா, வேதாத்திரிய விஞ்ஞானம்னு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா அந்த உரை. அதுக்கு நம்ம கொஞ்சம் டாபிக் ஏதாவது மாத்தி போட்டு நம்ம இன்னொரு டைம் கூட போஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆசிரியருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க ரொம்ப வியூஸ் கம்மியா வந்திருக்கு. அது வந்து அத வந்து குருவுதான் அதை மேம்படுத்துறதுக்கு வந்து அழகரையாவோட சப்போர்ட் நல்லா பண்றாங்க அவங்க. அதை வந்து ஏன்னா எப்படி நியூட்டன், ஐன்ஸ்டீன், கலிலியோ எல்லாருக்கிட்டையும் இருக்கிறாங்களோ அதை தாண்டி குரு வந்து இன்னும் ரீச் ஆகல அப்படிங்கிறதுக்காக ஐயா அரும்பாடுபடுறாங்க அந்த உரையில. உண்மை அவரோட உரைகள் நீங்க பழைய பிரம்மஞான உரைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா அது ரொம்ப நமக்கு ஒரு அதனுடைய உண்மையான உயர்வை வந்து அவரோட வார்த்தைகள் காமிக்கும். உண்மையானமே பிரம்ம ஞானம் அப்படிங்கிறத ஐயாவோட பிரம்மஞான உரை தொடக்க உரைய கேட்டீங்கனாலே அவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கும். குருவனுடைய மேன்மைய அவ்வளவு ஒரு உண்மையான உயர்வு வந்து உயரத்தை காமிக்கும். அந்த மாதிரி உரைகள் எல்லாம் நீங்க எடுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஏசார் ஐயா பேசுறதா இருக்கட்டும், அழகர் ஐயா பேசுறதா இருக்கட்டும், இன்னும் மற்ற ஆசிரியர்கள் குருவண்ணா பேசுறதா இருக்கட்டும், மனோகர் ஐயா பேசுறதா இருக்கட்டும், எல்லா உரையும் அந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. வரும் சில உரைகள் ரொம்ப பீக்ல வரும். அந்த உரைகளை நம்ம கண்டென்ட்டாவே எடுத்து நாம அதை ஒரு சிலபஸாவே பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க நிச்சயமா அதை முயற்சி பண்ணுங்க. நல்ல உரைகளை எடுத்து தொகுத்து நாம அதை வந்து கொண்டு வந்துக்கலாம். ஐயா சொல்லும் போது அதை நினைத்து பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்குதுங்க ஐயா. நிச்சயமா இருக்கும். ஆனா அதுல வந்து ஒரு வார்த்தை வரும், இந்த விளக்கம் கொடுத்து இதை கொண்டு வந்தவர் வந்து அழக ராமானுஜம் ஐயா அப்படிங்கிறது இருக்கும்னு நான் தான் அதை கன்க்ளூட் பண்ணேன். அப்ப சொன்னேன். ஏன்னா ஐயாவோட அந்த பிசிக்ஸ் நாலேஜ் குரு கூட இருந்த அந்த இதுல அவங்க அதை இங்கிலீஷ்ல எல்லாரும் கூடயும் அதை தெளிவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் இருந்தது ஐயா. நிச்சயமா அது அந்த மாதிரி உரைகள் எல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ணணும். சரிதானுங்களா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த நிறைவு செய்யறப்ப நன்றி உரை நம்ம இப்ப டீம்ல இருக்கிறவங்க, இப்ப இதுல இருக்கிறவங்க தானே மேக்சிமம் பேசுவாங்க. ஆமா, ஷார்ட்டா சொல்லணும். அதை ஷார்ட்டா சொல்லி பழகணுமா. ஏன்னா குறிப்பா ஏசாரையா அவங்களுக்கே கூட அவங்க அதை பெருசா விரும்புறது இல்லை மீன்ஸ் அவங்களே தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மரபு கருதி அந்த விஷயத்தை எடுத்து சொல்றோமே தவிர அதைய திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய ஆக்சுவலா அவசியம் இல்லை. பட் நமக்கு ஒரு பிராக்டிஸா இருக்குனுங்கிறதுக்காட்டி தான் அதை பண்றோம். அதனால நம்ம அந்த இடத்துல ஒரு 1 மினிட், அதிகபட்சம் 2 நிமிஷம் அதுக்குள்ள அவங்க சொன்ன விஷயத்த ஷார்ட்டா சொல்லிட்டு அவங்கள விஷ் பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு 2 பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. மொத்த உரையில ஒரு 50 பாயிண்டோ 20 பாயிண்டோ சொல்லியிருக்காருன்னா ரொம்ப பீக்கா உங்க மனசை டச் பண்ண ஒரு 2 விஷயம் அதை மட்டும் சொல்லி இந்த அற்புதமான உரையை கொடுத்த ஐயா அவங்களுக்கு நன்றி, அவங்கள வாழ்த்துவோம் அப்படின்னு போயிட்டோம்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நேரம் பேசுறப்ப அது அவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்ப் ஆகும், கேட்கறவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்ப் ஆகும். சரி, அது மட்டும் பார்த்து குரூப்ல அது பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இப்ப நம்ம கிளாஸ் இதுல பண்றதுலயே அவங்க அப்படி பழக சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே. சரிங்கம்மா, இது இவங்களோட இண்டிவிஜுவல் லிஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. அதான் இப்ப இன்னைக்கு கூட சாராமா பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு அதிகமா பார்த்தா ஒரு 10 பேருக்குள்ளதான் மொத்தத்துல முடிக்காதவங்க இருப்பாங்க ஐயா. அதனால கரெக்ட் பண்ணிட்டு நாங்க கிளியரா அனுப்பிடுறோம். பண்ணிருங்க. இப்போ அந்த இவங்க 9 மணி பேட்ச் இப்ப எத்தனை மணி வரைக்கும் போகுது? அது 10:30 11 வரைக்கும் போகுதா? 12 வரைக்கும் போகுது? 11 மணி. 9 to 11 ஆகுது. 9 to 10 வந்து அந்த ஒரு குழு பண்றது தவம் 1/2 மணி நேரம் ஒரு உரை அவங்க. ஓகே 10 to 11 அந்த half an hour ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அந்த குழு முடிச்சவங்க இதுல வந்து காயக்கல்ப பிராக்டிஸ் யாரெல்லாம் காயக்கல்ப நடத்துறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா 9 to 10 வந்து ரெகுலரா இதான போயிட்டு இருக்கு. குழு காலையிலயும் 10 o'clock முடிச்சிடுறாங்களா? 1 hourல முடிச்சிடுறாங்களா? ஆமா. இப்ப 10 to 11 வந்து ஆசிரியர் பயிற்சி போயிட்டு இருக்கா டெய்லியும்? ஆமா ஐயா.
ஓகே ஓகே. அப்போ இனிமேல் வெனஸ்டேல வந்து மற்ற எந்த ப்ரோக்ராமும் இல்லாத மாதிரி பார்த்து நான் வர முடியலைன்னா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்க. வர வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு நம்ம அதை மட்டும் வச்சு. சரிங்க சரிங்க. சரிம்மா, நன்றிம்மா, நன்றி நன்றி.